உங்ககிட்ட வந்து வசியத்துக்கு பிரிஞ்ச ஆண் பெண் மட்டும் வருவாங்களா? இல்லைன்னா வந்து வயசானவங்க சின்ன பொண்ணு மேல ஆசைப்படுறது, ஆண்டிங்க மேல ஆசைப்படுறது, இல்ல வந்து வீட்டுக்குள்ளேயே சொந்தத்துக்குள்ளேயே இன்னொருத்தவங்க பொண்டாட்டி ஆசைப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் வருவாங்களா? 100% அந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க. ஐயோ! 1% 2% இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். உண்மையான காதல் பண்ணி உன்னோட விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா எத்தோடனே அந்த வசியம் பூஜை செய்ய மாட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருள்வாக்கு சொல்லுவோம். அருள்வாக்கு சொல்லிட்டு இது உண்மையில ஜெயிக்கும், இந்த காதல் ஜெயிக்காது, இல்லை உன் பணத்துக்கோசம் ஆசைப்படுறா, உன் உடம்புக்கோசம் ஆசைப்படுறா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும். அதில் எதுன்னு கண்டுபிடிச்சி நானே சொல்லுவேன், இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? புரியுதுங்களா? நீ வந்து என்னதான் வசியம் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் அவன் என்ன பண்ணுவா, அவ பழைய சூழ்நிலைக்கு உண்டாக்குவா. அப்ப நம்ம எதுக்கு அவளுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்? வேணாம். அதாவது ஒருத்தர் நம்ம லைஃப் விட்டு ஒருத்தவங்க போறாங்களா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க எங்கேயும் ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இதோட இன்னும் பெட்டரா ஒரு ஆள் கிடைப்பாங்க. அதுக்குன்ட்டு நீங்க சூசைட் பண்ணிக்கிறது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஏன்னா 2 பேரும் தான் வராங்க. நான் வந்து பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆண்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, பொதுவா சொல்றேன்.